வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி விலாசம். மார்னிங் டைம்ல ஓபன் பண்ணி வச்சா விளக்கு எரியும் போது நேரா சாமி தெரிவாங்க. மணி ஓசை கேக்குறது நல்லது. எப்பவுமே வீட்ல வந்து இந்த பெல் அடிச்சுட்டே இருக்கிறது பூஜை பண்ணும்போது நம்ம டெய்லியும் பிரிக் லேயரிங்கே டிஃபரெண்டா இருக்கும். இதெல்லாமே வந்து மேங்களூர்ல இருந்து தருவிக்கப்பட்ட சாரப்படின்னு சொல்லுவாங்க. சாரன்னா சாஞ்சு உட்கார்றது. ஓகே, வீடு ஒரு கோவில் மாதிரி இருக்கும். அடிக்கடி நம்ம யோசிச்சுட்டே இருந்ததுனால ஓகே, கணபதி, ஒரு சரஸ்வதி, ஒரு லட்சுமி. பிறந்த உடனே ஒரு பூஜை ரூம் இருக்கிற மாதிரி இது லிட்டரலா ஒரு கோயில் செட்டப்ல தான் இருந்தது. நடுமுற்றம்ங்கிறது இந்த வீட்டினுடைய சென்டர் பாயிண்ட். ஓ, இப்போது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை. இது ஒரு 25 கிலோ என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். இளவட்டக்கல்ல தூக்குற மாதிரி வேணா தூக்கி உனக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லிட்டா வளரி வீசுவீங்களா நீங்க? இல்ல, நான் கொஞ்சம் இது தூக்கு விளக்குன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நானே பேசிட்டு இருக்கேன், இதெல்லாம் நீ பேசணும். எப்பயுமே இப்படிதான் காமெடியா இருப்பீங்களா சார்? அது ஒரு காமெடி பீஸ்னா அதை விட காமெடி பீஸ் வீட்ல சந்திரமுகி மாடல் மினியேச்சர் மாதிரி இருக்கு. இந்த பூட்டினுடைய பேர் வந்து மணிச்சித்திரத்தாழ் பூட்டுன்னு சொல்லுவாங்க. இது என்னங்க முதல்ல இது திறக்கிறீங்க? கோபி நாயர் சார் வருவாருன்னு பார்த்தா நீங்க லக்ஷ்மி. லக்ஷ்மியும் நானே, லக்ஷ்மி விலாசமும் இதுதான். வெல்கம் டு லக்ஷ்மி விலாசம். நீங்க திறக்கும் போதே எனக்கு இது வந்து ரொம்ப ஆசையா இருந்தது பாக்குறதுக்கு. இது என்னது ரெண்டா வந்து மொத்தமா 4 பிரிச்சிருக்கீங்களே? இது வந்து 4 டோரா இருக்கும். அந்த காலத்துல இப்படிதானே இருக்கும். கீழே வந்து லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. மார்னிங் டைம்ல ஓபன் பண்ணி வச்சா விளக்கு எரியும் போது நேரா சாமி தெரிவாங்க. சோ விளக்கு இங்க எரியும் போது பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் மார்னிங் ஏற்றும் போது ஒரு 3 மணிக்கு அது ஒரு ஐஸ்வர்யமா இருக்கும். சோ அதனாலதான் இந்த 4 கதவு கான்செப்ட். ஆனா இங்க வந்து என்ட்ரன்ஸே ரொம்ப பிரம்மாண்டமா அப்படியே வீட்டுக்குள்ள வந்து வரும்போது இப்படி வெல்கமிங்கா இருக்கு. ஆஹா, சரியான சவுண்ட். நான் ஒரு வாட்டி அடிக்கிறேன். செம்மையா இருக்கு. வெல்கம் டு லக்ஷ்மி விலாசம். ஆஹா, சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல சார். ஏன்னா அவ்வளோ அழகா கலைநயமிக்க ஒரு வீடு வந்து நீங்க கட்டிருக்கீங்க. ஏன்னா எனக்கு ஃப்ரண்ட் போர்ச்ல வந்துட்டு அந்த ஒரு என்ட்ரன்ஸ், அங்கே வச்சிருக்கக்கூடிய ஆர்டிஃபேக்ட்ஸ், மணி, அந்த ரூஃப், வீட்டுக்குள்ள இன்னும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. எங்க ஆரம்பிச்சது? 13 வருஷத்துக்கு முன்னால ஆரம்பிச்சது. மனசுக்குள்ள இருந்தது. எங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு கோவில் மாதிரி நாங்க இந்த வீட்டை எழுப்பி வச்சிருந்தோம். அதனுடைய தேடல், இந்த வீட்டுக்காக தேடல் வரும்போது நம்மளை சுத்தி எல்லாமே நல்ல விஷயங்கள் சேர்ந்துருச்சு. நிறைய இருக்கு, நிறைய பேசலாம். வாங்க அப்படியே உள்ள போயிட்டே பேசலாம். சார், எனக்கு இது முதல்ல இந்த இங்க இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் பத்தி மட்டும் சொல்லிடுங்க சார். இந்த மணி, அதுக்கப்புறம் இந்த ட்ரீம் கேச்சர், இதுல எல்லாம் இது என்னன்னு சார் சொல்றது? இந்த விண்ட். ஆமா, விண்ட் விசில். அது இப்ப இத பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றதை விடவும் லட்சுமி கரெக்டா சொல்லுவாங்க. இது என்ன? இது வந்து வெங்கலத்துல இருக்கு அந்த மணி. சோ மணி வந்து எப்பவுமே பிராஸ்ல விடவும் பிரான்ஸ்ல வாங்கினாதான் நல்லா இருக்கும். அதனால இது தேடி கண்டுபிடிச்சோம். மணி ஓசை கேக்குறது நல்லது. எப்பவுமே வீட்ல வந்து இந்த பெல் அடிச்சுட்டே இருக்கிறது பூஜை பண்ணும்போது நம்ம டெய்லியும். நான் எப்பவுமே பூஜை முடிச்சோன்னா ஒரு மணி அடிச்சுட்டு தான் நான் உள்ள வருவேன். வந்து போறவங்க கூட பல நேரங்கள்ல இதை அடிச்சுட்டு அடிச்சுட்டு வருவாங்க. அந்த ஓசை, அந்த மணி ஓசை கேட்கறது வந்து ஒரு வெகு சிறப்பானது. அதே மாதிரி இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய நெருங்கின நண்பர் வந்து கிஃப்ட் பண்ணது. இது நல்ல காத்து அடிச்சுன்னா அந்த ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கும். அது அந்த சைனீஸ் இது மாதிரி இப்படி இருக்கும். இதோட தாற்பயம், இதோட இது அஷ்டமங்கல்ய விளக்குன்னு சொல்லுவாங்க. மார்னிங் வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்தும் போது வெளியில தான் ஃபர்ஸ்ட் நம்ம தீபம் ஏத்துவோம். எல்லா இடத்துலயுமே அது அப்படிதானே. சோ மார்னிங் காலையில எந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் அந்த விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள இருக்க விளக்கு ஏத்துவோம். அதுக்காக அந்த விளக்கு அழகு. அண்ட் வந்து இங்க நீங்க பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு பிரிக் லேயரிங்கே டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம நார்மலா பண்றதுன்னா இந்த மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்னு மிக்ஸ் மேட்ச்ல விளையாண்டுருக்கீங்க. ஆர்ச் வந்து பண்ணிருக்கீங்க உள்ள வரும்போதே. அப்படின்னும் போது இந்த ஒரு ஐடியா யாருக்கு எப்படி வந்தது? இத பத்தி பேசணும்னா சாரை பத்தி தான் பேசணும். அவரை சொல்லாம முழுமை அடையாது இந்த வீட்டினுடைய சிறப்பு. சார்னா இந்த வீட்டை எங்களுக்கு கொடுத்த ஆர்கிடெக்ட் சார் சதீஷ் சார், அவர் தான் வந்து நமக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாரு. இதெல்லாமே வந்து மேங்களூர்ல இருந்து தருவிக்கப்பட்டது. சார் தான் எல்லாமே பண்ணாங்க.
இந்த டிசைனும் அவர் தான் போட்டாரு, இந்த ஆர்ச்சும் அவர் தான் பண்ணாரு. ஆர்ச் நம்ம கேட்டிருந்தோம், ஒரு நமக்கு ஆர்ச் ஆர்ச் வேணும்னு. வேணும்னு கேட்டிருந்தோம். So, இங்க ஒரு ஆர்ச் இருக்கு, அங்க ஒரு அங்க ஒரு ஆர்ச் ஆர்ச் இருக்கு. இருக்கு. அண்ட் இந்த ஒரு ஐட்டம் பாக்குறதுக்கே ரொம்ப ஆன்டிக்வா ஏஷியன்ட் பீஸ் மாதிரி இருக்கே. இது என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து கிஃப்ட் பண்ணது. அவங்க ஸ்டூடெண்ட், அவங்க senior கொடுத்தது ரொம்ப student கரெக்டா அவங்க. ஆப்டா இதுல உட்கார்ந்துருச்சு. முன்னாடி எப்பவுமே வீட்ல ஏறும்போது கண்ணாடி வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, சோ இது அவங்க கிஃப்ட் பண்ணது. அது ஆமா. நல்லா இருந்துச்சு, நீங்க வச்சுட்டு. நைஸ் நைஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு ஐட்டமும் கூட, ஏன்னா நம்ம வீட்டுக்கு அழகு சேர்க்கறது அப்படிங்கறதே இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய ஆர்டிஃபேக்ட்ஸ் தானே. ஆமா. ஒன்னொன்னு தேடி எங்க வாங்குவீங்க? அங்க வந்து குழலுதிர கிருஷ்ணர் இருக்காரு, ஆமா. இங்க வந்து விநாயகர் இருக்கிறாரு. எனக்கு வந்து இந்த interest ஆன்டி கலெக்ஷன்ஸ் நிறைய பண்ணணும்னு ஆசை. collect அதனால பண்றது ரொம்ப கும்பகோணம் போய் அங்க போய் நிறைய பர்ச்சேஸ் ஓ, பண்ணுவோம். எங்க போனாலும் நான் இதுதான் பாப்பேன். தஞ்சாவூர் எந்த போனாலும் ஊருக்கு எங்க போனாலும் அங்கத்துல இருந்து ஏதாவது ஒண்ணு நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி என்ன அமையுதோ அந்த மாதிரி ஆக்சுவலி ஒண்ணு இதெல்லாம் வாங்கி. இப்ப வாங்கின விஷயங்கள் கிடையாது. ரொம்ப வருஷமா நம்ம ஆமா, ஆமா, இப்படிதான் அது ஒரு வீடு கட்ட போறோம்னு முதலே ஒரு ட்ரீம் Decide. இருந்ததுனால ஆ. அப்ப இருந்தே யோசிச்சு எப்ப பார்த்தாலும் எங்க பார்க்கும் போதும் வாங்கிடுவேன். இங்க மேல வந்து ரூஃபிங் ஸ்டைலுமே வந்து காரைக்குடி ம். ஆமா. டைப்ல இந்த செட்டிநாடு வீட்ல எல்லாம் பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா. இது பின்னாடி ஏதாவது கதை இருக்கா? ஆமா, இது வந்து என்னன்னா இப்போ நம்ம ஒரு கேரள ஸ்டைல்ல வீடு கட்டணும் அப்படிங்கும்போது நம்ம அதுக்குள்ள என்னென்ன விஷயங்களை எல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது கண்டிப்பா அந்த காரைக்குடி ஸ்டைலே உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம். இங்க இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரண்ட்ல நம்ம உட்கார்ற இடம் இருக்குல்ல, ஆமா, எல்லாரும் இதெல்லாம் பண்றது இல்ல இப்போ. இப்ப பண்றவங்க எல்லாம் என்ன ஒரு பர்பஸ்னா உட்காந்து ஷூ மாட்டு போறதுக்கு இல்ல சாக்ஸ் மாட்டுறதுக்குன்னு வாங்க. பட் ஆனா அதுல ஒரு கேரளா ஸ்டைல், அந்த ஒரு உடன் ஒர்க் எல்லாம் இது பண்ணி. பேர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சாரப்படின்னு சொல்லுவாங்க. சாலப்படி. சாரப்படி. சார் சார சார அப்படின்னா என்ன சார்? சாரன்னா சாஞ்சு உட்கார்றது. ஓகே, உட்கார்றது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணோம். அப்ப இதுல என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே வந்துட்டு இது வந்து லெதர் ஃபினிஷ் ஸ்டைல் போட்டோம். ஏன்னா தண்ணி கிண்ணி எல்லாம் பட்டுதுன்னா வழுக்க விடாம ஒரு இருக்கிறதுக்கு grip வேணுங்கிறதுக்காக இங்க வந்துட்டு இந்த பாலிஷ்டு இது போட்டோம். கிரானைட் ஃபினிஷ். இது வந்து ஃபுல்லா ஷூ ரேக். அவங்க யாராவது வந்தாங்கன்னா அப்படியே இங்க உட்கார்ந்து கொஞ்ச நேரம் காத்தாட, அப்படியே மழையெல்லாம் ரசிக்கணும்னா இதுக்குள்ள இங்க கூட நின்று நல்லா ரசிக்கலாம். உண்மையிலே நீங்க ஒரு சொல்றது அருமையா இன்னொரு இருக்கும். விஷயம், நம்ம இப்ப வீடு கட்டும் போது இப்படி உட்கார்றதுன்றது இப்ப இல்ல இல்லையா? இன் ஆமா. ஃபியூச்சர் நம்ம குழந்தைங்களோட விஷயங்கள் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும்போது ஒரு வீட்டுல நல்ல நல்ல விஷயம் நடக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் உட்காந்து பாக்குறேன். ஆஹா அப்பா, உண்மையிலேயே அந்த அந்த நீங்க சொல்ற அந்த சாரை என்னால ஃபீல் பண்ண முடியுது சார். சார் அப்படியே உள்ள போய் பார்க்கலாம் சார். அண்ட் எனக்கு ஒரு வாசல்ல பார்க்கும் போதே வுட் ஒர்க் அப்படி பண்ணிருக்கீங்க. அண்ட் வந்து நெல் கதிர் வந்து தொங்க விட்டுருக்கீங்க. இது நிறைய வீட்டுல நான் பார்த்ததே கிடையாது. எதனால சார்? ஆக்சுவலி வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஐஸ்வர்யமா அரிசியை எப்படி ஒரு நல்ல காரியம் ஏதாவது பண்ணும்போது யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி கேரளால வந்து நெல் கதிர் ஒரு கல்யாணம் ஆகட்டும், ஒரு கிரகப்பிரவேசம், இல்ல ஒரு குழந்தை காது குத்துறது, இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்லயும் நாங்க வந்து நெல் மணிய வச்சு அதுல தென்னம் பூவை வைப்போம். ஆமா, இப்படி அது அங்க உள்ள கூட இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். சோ எங்க பார்த்தாலும் அந்த நெல் கதிர் தோரணம் இருக்கும். அது விவசாயத்தை வச்சு கூட அந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யம். இது வந்து எங்க இருந்து நம்ம வாங்கலாம்? ஏன்னா இங்க இருக்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ பார்க்க முடியல. ஆன்லைன்ல வாங்குனதுதான் இது. அடடா, நைஸ். விலையும் ரொம்ப நமக்கு தோதான ஒரு விலையில இருந்தது. அதனால இது வாங்கணும். இன்னொன்னு ஐஸ்வர்யத்தினுடைய வெளிப்பாடுங்கிறதுனால இது நெருக்கி இருந்தது. மத்தபடி இங்க நம்ம ஊர்லயோ அல்லது அங்கேயோ போகும்போது நிறைய கேப் இருக்கும், நிறைய டேமேஜ் ஆயிடும். பட் இது வந்து அப்படி இல்ல, நல்ல நெருக்கி இருந்தது. அதனால இது நீங்க ஐயப்பன் கோவில் எல்லாம் போனா கூட சாமியோட அந்த நடையில இப்படி போட்டு வச்சிருப்பாங்க நெல் கதிர். அது வந்து எல்லா இடத்துலயுமே வைப்பாங்க. கோவில்ல இருக்க கதவுகள்லயும் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். சோ நம்ம வீடு ஒரு கோவில் மாதிரி இருக்கும். அடிக்கடி நம்ம யோசிச்சுட்டே இருந்ததுனால ஓகே, கணபதி, ஒரு சரஸ்வதி, ஒரு லட்சுமி, அவங்க 3 பேரும் ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ அவங்கள கதவுல அப்படியே டிசைன் பண்ணலாம்னு பண்ணி. இந்த வாசகருடைய சைஸ்ங்கிறதும் கொஞ்சம் அப்நார்மலா கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. கொஞ்சம் வைடா இருக்கணும் அப்படிங்கறது விஷயம். ஏன்னா உள்ள இதுக்கு நேரா வந்து கருவறை இருக்கு, பூஜை ரூம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லாவே தெரியணுங்கிறதுக்காக இதை கொஞ்சம் வைடா வச்சு நம்ம பண்ணிருக்கோம். நல்லா தெரியணும் அப்படின்றதுனாலதான் கொஞ்சம் தூக்கணும். ஆக்சுவலா உள்ள இருந்து வரும்போதே நானே நினைச்சேன், நம்ம ஊர்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா திறந்த உடனே ஒரு பூஜை ரூம் இருக்கிற மாதிரி, இது லிட்டரலா ஒரு கோயில் செட்டப்ல தான் இருந்தது. ஒரு அழகான வைடான பிளேஸ், கால் எடுத்து நம்ம வைக்க போறோம். அண்ட் உள்ள நேரா பார்த்தோம்னா வந்துட்டு லைக் கருவறை இருக்கிற மாதிரின்னு அந்த ஒரு டிசைன் வந்து பர்டிகுலரா பண்ணீங்களா? அப்படியே உள்ள போய் பேசலாமா? அப்படியே பார்த்து ப்ளீஸ் வெல்கம். வாங்க 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 வாங்க, எங்க முற்றத்துக்குள்ள வாங்க.
இது வந்து நான் வீட்ல நல்ல ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும்போது ஆ. இது நாங்க வந்து நெல்லு ஃபுல்லா நிறைச்சு ஆ. இதுல தென்னம்பூ வைப்போம். ஆமா அங்க So, சொன்னதுதான். அது எங்களோட எல்லா ஃபங்க்ஷன்லயுமே வைப்போம். இதுக்கு பேர் என்ன? பறை. பறை. ஆ, பறை. ஆமா. பறைங்கிறது இருக்கு. உண்மையான தமிழ் சொல் அது. ஆ. ஆமா. சோ இதுக்கு மேல நம்ம Nice. பேசின ஏதாவது அரசியல் ஆயிடும். வாங்க. இதனால அதனால நம்மளுடைய ஆனா கலாச்சாரத்தை எனக்கு இது வந்து ரொம்பவே அழகா இருக்கு. முற்றம் அப்படிங்கிறது வந்து எப்போ எங்கேயோ வந்து நம்ம பார்த்த ஒரு ஸ்டைல். இப்போலாம் யாருமே சென்னையில பெருசா ஃபாலோ பண்றது இல்ல. ஸ்கைலைட்னு வேணா சும்மா அப்படியே ஸ்டைலா சொல்லிக்கலாம். பட் ஆனா அது வந்து இங்க இன்கார்பரேட் பண்றது, அதுவும் 2 ஃப்ளோர் ஹைட்டுக்குலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க். ம். எப்படி பண்ணீங்க? சார் தான். ஆ. சாரோட அந்த இப்போ நம்ம மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றோம். சார் அதை வந்து கரெக்டா நமக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. முதல்ல சார் வேண்டான்னு தான் சொன்னாரு. ம். அப்புறம் இல்ல வேணும் அப்படின்னு லட்சுமி சொன்னதுக்கப்புறம் சரி நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லி இந்த இடத்துல கரெக்டாக நடுமுற்றம்ங்கிறது இந்த வீட்டினுடைய சென்டர் பாயிண்ட். ஓ. ஓகே. அப்ப நமக்கு வந்து என்னன்னா மழை வந்தா வீட்டுக்குள்ள தண்ணி வரணும். ஆ. மூடி வைக்க கூடாது. ஆ. மழை வந்தா தண்ணி வீட்டுக்குள்ள வரணும். அது நனைஞ்சாலும் பரவாயில்ல. பெருசா ஒன்றும் இதாக போறதில்ல. அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. தண்ணி உடனே அது அங்கேயே வந்து ட்ரைன் ஆகி போயிடும். ஓகே. ஆ. அந்த மாதிரி செட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம ஊர் மழைக்கு புயலுக்குலாம் வந்து எப்படி சார் அது அது யோசிச்சீங்களா? இல்லனா பரவாயில்ல இதனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னா? க்ளோஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா நம்ம. இல்ல ஓ. மேல வந்து ஒரு சின்ன சிஸ்டம் வச்சிருக்கோம். ம். பாலிகார்பனேட் ஷீட் நான் உங்களுக்கு சொல்றேன் அது. அது ரொம்ப மலிவான ஒரு ஆன் ஆஃப் க்ளோஸ் ஆ. மாதிரி அது. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, சாரே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த சைடு ஒரு வால் இருக்கு. செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு வால் இருக்கு. ஆமா. அப்படி இருக்கும்போது மழை வரும்போது, காத்து வரும்போது இந்த 2 பக்கமும் அடிச்சு ஆ. அதனுடைய பாதிப்பு குறைவா தான் வருது. அப்ப எங்களுக்கு மழையே வரும்போதோ அல்லது காத்து அடிக்கும் போதோ பயங்கரமா எல்லாம் வர்றது ரொம்ப இல்ல. கஷ்டமா அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கரெக்ட்டா அவர் வந்து பிளேஸ் பண்ணிருக்காரு. கிராஸா அடிச்சு உள்ள வர ஆமா, மாதிரின்ட்டு. ஆமா. சரி, இந்த பக்கத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது நிறைய கருங்கல் தூண் மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆனா இது என்ன மெட்டீரியல் சார்? இது நம்ம சார் கிட்ட கேட்டதுதான். ஆ. இந்த மாதிரி தூண் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா, அப்ப சாருடைய ஐடியா தான் இது. ஆ. ஆனா அதே சமயத்துல லட்சுமியோட இன்புட் என்னன்னா, கோவில் மாதிரி இருக்கணும் எனக்கு. ஆ. தூண்கள் வந்து சாதாரண தூண் வைக்க கூடாது அப்படின்னா, அப்ப சார் வந்து இது ஃபுல் கான்கிரீட் தான் இது. ஓகே. சாரோட டீமே வந்து ஓ 4 பில்லர் வந்து மேல அப்படியே ரன் ஆறத நீங்க வந்து இங்க மட்டும் டிசைன் பண்ணிருக்கீங்களா? ஆமா, ஓ ஆமா. இதே மாதிரி தான் நைஸ். மேலேயே இருக்கும். அப்படியே இது சாரோட டீம் தான் வந்தாங்க. அவங்களே வந்துட்டு அந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு கருங்கல் ஃபினிஷ்லயே இருக்கும். ஆமா. கருங்கல் மாதிரியே இருக்கும். ஒரு கோவிலுக்குள்ள போனா என்ன மாதிரி ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல்லயே பண்ணியிருப்பாங்க. ஆ. சாரோட டீம் தான் எல்லாமே கம்ப்ளீட். அதே மாதிரி தான் இது பார்த்தீங்கன்னா இது யானையினுடைய தும்பிக்கை மாதிரி ஆ. இந்த மாதிரி ஒரு டிசைன் இந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னு பண்ணது இது. அடடா. ஆமா. அந்த ஒரு கிளாஸ் ஃபினிஷ்க்கு எப்படி சார்? அத எப்படி கொண்டு வந்தீங்க? இல்ல அது அவங்க டீம் அதுக்கு ஒரு கெமிக்கல் இருக்கு. ஓ. ஃபர்ஸ்ட் அவங்க பூசிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கான்கிரீட்ல வேலை பண்றாங்க. ஆ. அதுக்கு மேல அவங்க ஒரு ஃபைனல் டச் பண்றாங்க. ஓகே. பண்ணா இது அப்படியே நிக்கும். இவ்ளோ பெரிய விளக்கு எப்பவுமே வந்து இங்க தான் இருக்குமா குத்து விளக்கு? எப்பவுமே இங்கதான் இருக்கும். ஆஹா. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கதை இருக்கா? இவ்ளோ பெரிய இதெல்லாம் வந்து நாங்க ஏதாவது ஃபங்க்ஷன் போனா தான் பார்க்குற மாரி இருக்கும். அவங்க இது இது கிட்டத்தட்ட முற்றத்துல கொஞ்சம் இந்த மாதிரி வச்சா கொஞ்சம் அழகா இருக்கும்ல. அந்த கோவிலோட டச் வரணும்னா அது ஆ. வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அடடா. அப்படின்றதுனால. இது ஒரு 25 கிலோ என்னமோ இருக்கும்னு ஆமா. நினைக்கிறேன். 25 கிலோ வெயிட் இருக்கு. அம்மாடி. ஆமா. ஒரு ஆள் Weight சாதாரணமா தூக்க முடியாது. ரொம்ப கஷ்டம் தான் அது. ஆ. வேண்டாம்னு நினைக்கிறேன். வேணுமா? இந்த இளவட்டக்கல்ல தூக்குற மாதிரி வேணா தூக்கி உனக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லிட்டா அது ரொம்ப கஷ்டம். அடடா. ஆமா. ஏன்னா அது ரொம்ப வெயிட் இது. ஆஹா. அண்ட் வந்து முற்றத்துல நார்மலா நம்ம பாக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரெடிஷனல் செட்டிநாடு ஹோம்ல எல்லாம் பார்க்கும்போது லைட்டா வேணா இறங்கி இருக்கும், இல்லைன்னா வந்து ஈக்குவலா வச்சிருப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு சின்னதா ஒரு பாண்ட் சைஸுக்கு நீங்க வந்து பண்ணிருக்கீங்க. இது 1.5 அடிக்கு மேல அது வந்து டெப்த் இருக்கு. ஆ. நமக்கு வந்து இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணி நிக்கணும், ஆ. தண்ணி போகணும், ஆ. அதுக்கான வழி இருக்கு. ஓகே. இப்போ கார்த்திகை தீபம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த இதெல்லாம் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஆ. இதுல ஃபுல்லா தண்ணி நிறைச்சிருவாங்க. ஆ. இந்த ஓ, இந்த ஸ்டெப் விளக்கும் நிறைய வச்சு. ஃபுல்லா இந்த முழுகிற வரைக்கும் ஃபுல்லா தண்ணி நிறைச்சு ஆ. இதுக்குள்ள ஃபுல்லா பூ போட்டு ஆ. அதுல வந்து விளக்கெல்லாம் வச்சு ஒரு நடராஜர் கொண்டு வழிபாடு வந்து சென்டர்ல வச்சு. நடராஜரை கொண்டு வந்து சென்டர்ல அடடடடா. வச்சு அங்க ஒரு வழிபாடு நடக்கும். ஆ. அப்ப அதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாதான் அந்த மாதிரி பண்ண முடியும். ஆ. அதனால அந்த மாதிரி பண்ணியாச்சு. அப்பா. பண்ணாங்க இல்ல. ம். ஆமா. இப்ப இருக்க குழந்தைங்க எல்லாம் வந்து இத பாக்குறதுக்கான வாய்ப்புகளே வந்து ரொம்ப கஷ்டம். இதுல கண்டிப்பா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆ. இப்ப நம்மளுடைய ஆசையை நாம தீர்த்துக்கிறதுங்கிறது அல்ல. ம். அதை தாண்டி நம்மளுடைய ஆசை நியாயமான ஆசைகள்
நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நாம என்ன சொல்லி கொடுக்குறோங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த குழந்தைங்களுக்கு நம்மளுடைய கலாச்சாரங்கள், நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய அந்த வாழ்வியல் ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே அவங்களுக்கு கடத்தணுங்கிறது தான் எங்களுக்கு இருந்த ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அதனால முடிந்த வரையில் குழந்தைங்களையும் இதுல ஈடுபடுத்திடுறோம். இதனுடைய கதை என்ன, இது ஏன் இப்படி இருக்கு, இது என்ன ஏதுங்கிறது குழந்தைங்களுக்கும் சொல்லிடுறோம். அதனால அதை அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் அதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க ஏன் அதுல இன்வால்வ் ஆக வைக்கிறோம் அப்படின்னா, இந்த வீட்டை வந்து கிளீன் பண்றது சாதாரண விஷயம் இல்லை, டெஃபினட்டா ரொம்ப பெரிய விஷயம். அதனால ஒரு பாத்ரூம் கழுவுறதுல இருந்து வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது வந்து அது அவங்களுக்கும் சொல்லித்தரோம். அவங்களுக்கு அதுல என்ன பொறுப்பு இருக்கு, சாப்பிட்ட தட்டை கழுவுறதுல இருந்து நம்ம பாத்ரூமை பெட்ரூமை கிளீனா வச்சுக்கிறது முதற்கொண்டு நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரோம். ஒரு பூஜை, என் பொண்ணு காலையில எந்திரிச்சு அவ பூஜை பண்ணுவா, காலையில எந்திரிச்சு இந்த முற்றத்துல நின்னு அவ பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுவா, 5 மணிக்கு எந்திரிச்சிருவா. ஆமா, அம்மா பொண்ணு கூட இங்க டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் கூட. ஆமா, இங்க வந்து மழையெல்லாம் வந்ததுன்னா அம்மாவும் அவளும் இங்க நின்றுவாங்க. ஃபுல்லா மழையா இருக்கும், தண்ணியா கொட்டும், இதுல நின்று டான்ஸ் பண்ணுவாங்க. இதுல எல்லாம் ஃபுல்லா தண்ணி நிறைச்சதுக்கு அப்புறம் இருக்கிற பூவெல்லாம் எடுத்து போட்டு அதை ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஆக்கி அதுக்குள்ள பையன் உள்ள குதிச்சு ஒரே நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப ஒரு சிறப்பானதா இருக்கும். வாழ்ந்துருவோமே, என்ன இப்போ என்ன சொல்றீங்க? அவ்வளவுதான். அழகா சொல்றீங்க சார். எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்த ஒரு விஷயம் வந்து, வெளியில வந்து எனக்கு வேர்த்து கொட்டிடுச்சு. வாங்கன்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ கொடுத்து உள்ள வர்றதுக்குள்ளே வந்துட்டு அந்த வெயில், அந்த புழுக்கம் தாங்க முடியல. ஆனா போர்ச் வரும்போது ஓரளவுக்கு நார்மல் ஆயிட்டேன். உள்ள வந்தா எனக்கு இப்ப இந்த ஹீட்டே தெரியல. எனக்கு செம்ம டிராஸ்டிக்கா ஒரு சேஞ்சு. ஆனா ஏசியும் கிடையாது, இவ்வளோ ஓப்பனிங்ஸ். இது எப்படி பிளான் பண்ணீங்க? வீட்டினுடைய கான்செப்டே அதுதான். இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா, அந்த பிரிக்கு, இது எல்லாமே வந்து அந்த ரெட் பிரிக்கினுடைய தன்மையே அதுதான். ரொம்ப ஈஸியா காற்றை கடத்துறது, இன்னொன்னு ரொம்ப அதிக வெப்பமா இருந்ததுன்னா அதை வந்து மட்டுப்படுத்தி தனிச்சு நமக்கு கொடுக்கறது, அதிகப்படியான குளிர் இருந்ததுன்னா அதையும் தடுத்து கொடுக்கறது. நம்ம வீட்டுக்குள்ள நம்மள வார்மா வச்சுக்கும். வெளியே குளிரா இருந்ததுன்னா உள்ள வார்மா இருக்கும், வெளியே ஹீட்டா இருந்ததுன்னா உள்ள வந்து ஒரு மாதிரி லைட்டா நம்மள வந்து ஒரு சில்லுன்னு வச்சுக்கும். அந்த தன்மை இருக்கிற கல்லை தான் நாம யூஸ் பண்ணணும். ஆஹா, இங்க ஒரு ஆர்ச், யானைப்பட்டம், வளரி தமிழர் கலாச்சாரத்தினுடைய ஒரு அந்த காலத்து கருவி இது. வளரி வீசுவீங்களா நீங்க? இல்ல, நான் கொஞ்சம் ஆனா எதுவும் விழாது. இல்ல அதனால சார் வீசுறது நம்ம ஒரு ஆர்வம். ஏன்னா இதெல்லாம் வந்து தொன்மை வாய்ந்த தமிழருடைய ஒரு ஆயுதங்கள் இல்லையா வளரி. தமிழன் கண்டுபிடித்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இல்லையா வளரி. அதனால எனக்கு இது மேல ஒரு மிகுந்த பற்று உண்டு. அதனால இதை வாங்கி வச்சிருக்கேன். ஆமா, யானை பட்டம். இது நம்ம குருவாயூர்ல வாங்கணுமோ? ஆமா, குருவாயூர்ல நம்ம வாங்கணும். இது அவங்க வந்து விளக்கு நிறைய, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கு. இந்த விளக்கு இது 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 தூக்கு விளக்குன்னு சொல்லும். இதெல்லாம் நானே பேசிட்டு இருக்கேன், இதெல்லாம் நீ பேசணும், பேசு. எனக்கு விளக்குனா ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்டா இருக்க விளக்கெல்லாம் கலெக்ட் பண்ணுவேன். சோ இது வந்து தூக்கு விளக்கு, ரொம்ப பெருசா இருக்கும். ஆஹா, இப்ப புரியுது சார். அவங்க கும்பகோணம் போனா நான் வாங்கிட்டு வந்துருவேன்றாங்கல்ல, எங்க மாட்டுறதுனே தெரியாம வாங்கிட்டு வந்துருவாங்க. இனிமேல்தான் அது ஹேங் பண்ணணும், எங்க பண்றதுன்னு தெரியல. இது ஒரு இது 7 முகம் விளக்கு. இது தூக்கு விளக்கு தான். இது வந்து நம்ம அந்த இதெல்லாம் ஊதுபத்தி, இது பண்ணா அது, அதாவது நீங்க வந்து அவங்க தலை குளிச்சுட்டு வந்தோன்னா அதுல சாம்பிராணியை போட்டு அப்படி அப்படி பண்றது சார். லவ்வோட ஒரு 4:30 மணிக்கு குளிப்பேன். இவரு எப்ப எந்திரிப்பாரு, எப்ப எந்திரிச்சு எனக்கு எல்லாம் பண்ணி 5 மணிக்கு காமிச்சிட்டு போய் படுத்துக்குவேன். இது என்னது, இது விளக்கு எண்ணெயா? ஆமா, விளக்கு என்னது, என்ன சொல்லு, ஏன் வெக்கப்படாத. ஐயோ, இது வந்து சுத்தமான பசுவிலிருந்து எடுக்கப்பட்ட பசு கோமியம். ஆமா, கோமியம் சுத்தமான. ஆமா, அதனால பசு கோமியம்ங்கிறது மருத்துவ ரீதியாகவும் நமக்கு ரொம்ப பயனுள்ளது. அதே சமயத்துல ஆன்மீக ரீதியாகவும் நமக்கு. ஆனா இது வந்து நீங்க விளக்குக்கு யூஸ் பண்ணுவீங்களா? எடுத்து வைக்க மறந்துட்டேன். நான் போன வாரம் இதை எடுத்து ஊத்திட்டு போயிட்டேன், பத்த வச்சிடலாம். அப்புறம் வந்து சொன்ன அப்படி, ஐயோ இது பசு கோமியம், அதை கூட விளக்குல அப்படின்னு சொன்ன. அப்படி அப்புறம் எடுத்து வச்சேன். அப்படித்தானே? அதான் எப்பயுமே இப்படிதான் காமெடியா இருப்பீங்களா சார்? காமெடி பீஸ்னா அதை விட காமெடி பீஸ் வீட்டுல
பசங்க தான் 2 பேரும் தான் ரொம்ப மெச்சூர்டா இருப்பாங்க. நாங்க அவங்க 2 ரெண்டு பேரும் பேருக்கு நாங்க காமெடி பீஸ். அச்சோ. ஆனா அழகா கியூட்டா இருக்கீங்க உங்க கப்பலே. அண்ட் நான் இங்கிருந்து நடந்து வரும்போது நான் இதை பார்த்தேன். இது என்ன சார் இது? என்ன சொல்றது, மினியேச்சர் சந்திரமுகி மாடல் மினியேச்சர் மாதிரி இருக்கு. இந்த பூட்டினுடைய பேர் வந்து மணிச்சித்திரத்தாழ் பூட்டுன்னு சொல்லுவாங்க. Okay. சந்திரமுகியில பாத்துருக்கலாம் அந்த கதவுடைய பெருசா. பெரிய பூட்டு. அது அந்த மணிச்சித்திரத்தாழ்னு ஒரு படமே வந்தது. அது சந்திரமுகி தான் மலையாளத்துல அதுதான் நட்சத்திரத்தாழ். அதுதான் ஓ. ஒரிஜினல் வெர்ஷன். ஓகே ஓகே ஓகே. மணிச்சித்திரத்தாழ். நைஸ். அப்ப அது அந்த அந்த கதவுடைய பூட்டு வந்து இந்த ஸ்டைல்ல தான் இருக்கும். இப்படி இருக்கும். அதனால இது நம்ம பர்பஸா இது வாங்கி போடணும்ட்டே வாங்கி போட்டோம். அடடா, எனக்கு அப்படியே வந்துட்டு வேட்டை ராஜா அந்த ஃபீல் இருக்கு சார். நைஸ். அண்ட் இது வந்து பாக்கும்போது கூட வந்துட்டு உங்களோட இந்த படிக்கட்டுல இங்க இருந்து பார்த்தேன் நானு. அந்த படிக்கட்டுல அங்க இங்க மேல எல்லாம் ஒட்டி இருக்கீங்க. ஆமா, இது ஆக்சுவலா முதல்ல வந்து நம்ம வந்து இந்த ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி பாக்குற மாதிரி அந்த காலத்துல வுட்ல வச்சிருந்தோம். அது இந்த சந்திரமுகி படத்துல இப்படி திறந்து பாக்குறது அதேதான் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அது அந்த மெக்கானிசம் சரியா ஆகல. அப்புறம் சார் என்ன பண்ணிட்டாங்க, இல்ல அது வேண்டாம், நமக்கு இது போட்டுறலாம்னு சொல்லி இது வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, உடையாத கண்ணாடி. ஆமா. ஆனா நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா லட்சுமி மேம்க்கு வந்து இந்த ஹேங்கிங்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அங்க தொங்குறது, லைட் தொங்குறது, விளக்கு தொங்குறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஏன் தொங்கல்ஸா வந்து பிடிச்சிருக்கு? அது ஏன்னா நம்மளோட வீடு வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு வீடு. ஒரு கலைநயமிக்க ஒரு வீட்டுல வந்து நம்ம மாடர்னான விஷயத்த வச்சா நல்லா இருக்காது. நல்லா இருக்கு இது டிஃப்ரெண்டா. யூஸ்வலா எல்லாருமே வந்து சேர்லாம் போட்டு உட்காருவாங்க, நீங்க வந்து பெஞ்ச் ஒரு சைட்ல. இது கொஞ்சம் லைக் மாடர்னாவும் இருக்கு, ஆனா அதே சமயம் வுட்ல அப்படியே ட்ரெடிஷ்னலாவும் பண்ணிருக்கீங்க ஷோகேஸோட. இது கஸ்டமைஸ் தான் நம்ம பண்ணது. ஓகே. கண்டிப்பா 6 பேர் உட்காரணும். ஆனா அதே சமயத்துல அங்க வந்து 2 பேர் உட்கார கூடாது. அங்க ஒரு சேர் டேபிள் மாதிரி வேணும். ஏன்னா ஈஸியா சர்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இது ஓப்பன் கிச்சனா இருக்கிறதுனால. அதனால அது பண்ணோம். இன்னொன்னு ரொம்ப சின்னதாவும் இதுக்குள்ள போட முடியாது. மினிமம் 6 பேர் உட்கார்ற மாதிரி நம்ம ஒரு டைனிங் டேபிள் போடணும். அந்த பர்பஸ்க்காக நம்ம வந்து இது கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஆளை வச்சு செஞ்சு பண்ணது இது. ஆமா. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்டோரி? ஏன்னா இங்க கூட வந்து எங்க பார்த்தாலும் உங்க வீட்டுல வந்து விளக்கு, அது மட்டும் ஒரு தீராத ஒரு விஷயமா வந்து நான் வந்து பாக்குறேன். அங்க வேற அலாவுதீன் விளக்கு மாதிரி ஜக்குலாம் இருக்கு. அதான் இல்ல ஜக்கு தான் சொல்றேன். அழகா எல்லாமே வந்து பிராஸ் ஐட்டம் நிறைய பாக்குறேன் நானு. எதனால உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு கிரேஸ்? வீட்டினுடைய அமைப்பு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ரஸ்டி லுக்கு தான் வேணும். நீங்க அதுக்குள்ள கொண்டு வந்து பெயிண்ட் பண்ணி பெருசா எல்லாம் ஒண்ணு காமிச்சா இந்த வீடு வந்து அதை ஏத்துக்காது. இந்த வீட்டுக்கு எப்பவுமே உங்களுக்கு எப்படின்னா ஒரு ரஸ்டி லுக்லயே இருக்கணும், ஒரு ரஃபா அந்த மாதிரி இருக்கணும். அப்ப இந்த மாதிரி பிராஸ் எல்லாங்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஆனா இப்ப நாங்க அதிகமா பிராஸ் வாங்குறது இல்ல, அதுக்கு பதிலா வெண்கலம் தான் நிறைய. இது எல்லாமே வெண்கலம் தான். இது வந்து பிராஸ் தான். இது வந்து எல்லாம் இனி இப்ப நம்ம வாங்குறது எல்லாமே வெண்கலங்கள்ல தான். பித்தளை சொல்லுவாங்க, அது வந்து வெண்கலம். அழகா இருக்கு. இங்க மேல நிறைய ஐட்டம் வந்து வச்சிருக்கீங்களே, இதுல காப்பர்ல இருக்கு. ஆமா, அது கொஞ்சம் காட்டுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்துருக்கவே மாட்டோம் நாங்கெல்லாம். இது வந்து அவங்க வந்து டான்ஸ் கிளாஸ் போவாங்க, போகும்போது சாப்பாடு இதுலதான் எடுத்து போவாங்க. இல்ல எனக்கு ஒரு சார் இது பண்ணது. ஓகே. ஒரு சார் ஒருத்தர் அவர் வந்து ஃப்ரெண்ட் அவரு. இது வந்து இது நம்ம அங்க வாங்குனது யூனிக்கா இருக்குங்க. ஆனா உங்க கிட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே வீட்ல வந்து நாங்க பூஜை பண்ணும்போது நாங்க புதுசா கலசம் வைக்கணும்ட்டு. அதே மாதிரி இதுவும் காப்பர் தான், இதுவும் காப்பர் தான். இது என்ன ஐட்டம் சார்? இது டிஃபரண்டா இருக்கு பாக்குறதுக்கு. பக்கத்துல இருக்கு. இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில நேரங்கள்ல எங்களுக்கு பண பற்றாக்குறையோ அல்லது வந்து ஏதாவது ஒண்ணு இல்ல அப்படின்னா நாங்க இதை ஓபன் பண்ணுவோம். இப்ப அவர் உள்ள இல்ல, வெளியே போயிருக்காரு. ஓபன் பண்ணா உள்ள இருந்து பூதம் வரும், ஆலம்பனாம்பாங்க. நான் ஏதோ சீரியஸா நம்புறேன் சார், நீங்க எதை சொன்னாலும். என்ன அவ்வளவு சீரியஸா எக்ஸ்பிளைன் பண்றீங்க நீங்க? ஆக்சுவலி தண்ணி ஊத்தி வச்சுக்கலாம், தண்ணிக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இது பார்த்தா அந்த அற்புத விளக்குல வர்ற அந்த குடும்பம் மாதிரியே இல்ல. அந்த இதுவும் ஹேண்டில் மட்டும் தான் மிஸ் ஆகுது சார். இந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு இந்த ரிசஸ்ட் பே விண்டோ சொல்லுவாங்க சார். எனக்கெல்லாம் இது வந்து ட்ரீம் மாதிரி. சின்ன வயசுல இப்படி அழகா உட்காந்துட்டு ஒரு காஃபியை குடிச்சோமா, டீயை குடிச்சோமா, ஜன்னல்ல மழையை பார்த்துட்டே என்ஜாய் பண்றதுன்னு. அது ஒரு டைனிங் ஏரியா பக்கத்துலயே வர. நீங்க கனவா சார் இது உங்களுக்கு? ஆமா, இப்படிதான் இருக்கணும். நமக்கு பே விண்டோ கம்பல்சரி அப்படிங்கறதுல நாங்க ரொம்ப உறுதியா இருந்தோம்.
இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பே விண்டோல இருக்கிற சிறப்பு என்னன்னா உட்கார்றது, ஆ. ஒரு மழை வரும்போது அது அப்படியே அந்த ஸ்கிரீன் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டு அந்த மழையை ரசிச்சுட்டே அப்படியே ஒரு டீயை குடிச்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த ரசனைக்காகவும் இந்த மாதிரியான பே விண்டோ நமக்கு வேணும் அப்படிங்கிற அந்த பர்பஸ்க்காகவுமே நம்ம வந்து பண்ணோம். மேக்சிமம் எல்லா ரூம்ஸ்லயும் நம்ம வந்து ஒரு பே விண்டோ வச்சிருக்கோம். ஒரு ரூம்ல மட்டும் இல்ல, எல்லா ரூம்லயும் நம்ம மேக்சிமம் வச்சிட்டோம். ஸ்கிரீனும் அதே மாதிரி செலக்ட் பண்ணோம். எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது என்ன சார் இது குட்டியா ஒரு டேப் ரெக்கார்டர் இங்க இருக்கு, அது பின்னாடி ஒரு சோலார் பேனல், இந்த மாதிரி எல்லாம் வந்து நாங்க ஒரு ஐட்டமே பார்த்தது இல்ல. என்ன ஐட்டம் இது, எதனால அது ஒரு பே விண்டோ பக்கத்துலயே வர வச்சிருக்கீங்க? இது வந்து ஆக்சுவலி என்னோட ஸ்டூடெண்ட், சீனியர் ஸ்டூடெண்ட், அவங்களோட அரங்கேற்றத்துக்கு என்னுடைய பையனுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. பையன் வந்து ஒரு கொன்னக்கோல் அப்படின்னு ஒரு ஆர்ட் ஃபார்ம் கத்துக்கிறான். சோ அவன் ஸ்டேஜ்ல பண்ணதுக்காக கொடுத்த கிஃப்ட் இது. இது சோலார்லயே இயங்கும். அதனால அந்த சோலார் நம்ம இப்படி இந்த லைட்ல வெளிச்சத்துல வச்சு அது சார்ஜ் ஆகும். இதுக்கு நம்ம பேட்டரியே போட தேவையில்லையா? சோலார்ல இது பண்ணிப்போம். ஆனா பேட்டரி இருக்கு, ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. பட் ஆனா நம்ம சோலார்ல போட்டு இப்ப ஏதாவது அதுல போட முடியுமா சார்? ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு அரிய வகை ஐட்டம்லாம் நாங்க வந்து பார்த்தது இல்ல. அஞ்சு வண்ண பூவே நைஸ். எப்படி இருக்கு? சூப்பரா. ஃபுல் வால்யூம்ல பிளாஸ்டா இருக்கு சார். பா நார்மலா வந்துட்டு இப்ப திடீர்னு எஃப்எம்ல வந்து நம்ம ஒரு பாட்டு கேட்டோன்னு ஊரவள் வந்து ஒரு பாட்டு, அந்த பாட்டோட குரல் யாரு அப்படிலாம் நம்ம கனெக்ட் பண்றோம்ல. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசணும். எனக்கு வந்து நான் வந்து இப்ப டப்புன்னு கண்ண மூடி நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து சகுனி வராரு, பேர்கில்ஸ் வராரு, அப்புறம் யார் யாரோ வர மாதிரி இருக்கு சார். அதனால வந்து ஒரு ஐகானிக் குரல் உங்களோடது இருக்கு இல்லையா சார்? நீங்க நார்மலா பேசினாலே மனுஷங்க வந்து நீங்க அவர் தானே அப்படின்னு உங்களை பார்த்திருக்காதவங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய குரல் தான் கண்டுபிடிப்பாங்க இல்லையா? அது வந்து எப்படி நடந்தது இந்த ஒரு டப்பிங் ஜோனியே? ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்டுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம்ங்கிறது ஒரு மூணாவது மனுஷங்க உணர்ந்து அந்த குரலை வந்து ரசிக்கிறது தான் இல்லையா? அது எனக்கு கிடைச்சது. அது ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். சிறு வயதிலிருந்தே கலைத்துறை மீது மிகுந்த ஆர்வம் உண்டு. கோயம்புத்தூர் எனக்கு சொந்த ஊர். அவ இங்க வந்தது நம்ம ஒரு படம் டைரக்ஷன் பண்ணோம், ஆக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். பட் நம்ம அப்படியே வழி மாறி இந்த பின்னணி குரல் உள்ள வந்துட்டோம். அப்படியே ஒன்னொன்னா பண்ணி 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 இப்ப என்ன மாதிரியான ஒரு குரல் கலைஞருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விருதே வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்ன மாதிரி அந்த குரலை ரசித்து ஸ்லாகிச்சு நாம தான் பக்கத்துல இருக்கோம்னு தெரியாம கூட பல நேரங்கள்ல பேசும்போது அதை தாண்டின ஒரு மிகப்பெரிய விருது இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு துறையை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள நம்ம வந்து ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டோம், கடினமா உழைச்சோம். என்ன கிடைக்குதோ அது கிடைச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாய்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்லாம் சொல்றதை தாண்டி வாய்ஸ் ஆக்டர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். ஏன்னா மைக்கு முன்னாடி அந்த தினூண்டு ஒரு ரூம்குள்ள நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ஜாப். ஏன்னா ஒரு பெரிய பிளேன்ல வெளியில நம்ம நடிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் ஒரு சின்ன இதுல அந்த எமோஷன் கொண்டு வரணும், வெறும் வாய்ஸ்லேயே நடிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? அழுகே வராத இடத்துல அழுகணும், கோவம் வராத இடத்துல கோவம் வரணும். எப்படி அது மேனேஜ் பண்ணுவீங்க? என்னோட பதில நீங்க ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து நானும் அதை ஏத்துக்கிறது இல்ல. வாய்ஸ் ஆர்டிஸ்ட் இல்ல, யாருமே வந்து வாய்ஸ் ஆக்டர் தான். இப்ப நீங்க சொன்னது எல்லாமே அதுக்குள்ள நடக்குது இல்லையா? இப்போ ஒருத்தர் ஓடுறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு பரந்த வெளி இருக்கும், அதுல அவர் ஓடிடலாம். பட் ஆனா ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு வாய்ஸ் ஆக்டருக்கு வந்துட்டு அந்த அந்த 4 செவத்துக்குள்ள உட்காந்து அந்த சின்ன ரூம்குள்ள வந்துட்டு அதே எஃபெக்டை கொடுக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா ஒருத்தர் அழறாருன்னா அதே மாதிரி அழுதே ஆகணும். ஒரு ஆக்டர் ஒரு 50% பண்ணியிருக்கிறாருன்னா அந்த மீதி 50% இவரு கொடுத்தாகணும். அது வந்து என்ன சொல்றது, அது வந்து ஒரு சூட்சமம், அது ஒரு கணக்கு. அவர் ஒரு 50 இவர் ஒரு 50 கொடுத்தாதான் அது ஃபுல்ஃபில் ஆகும். அப்ப அதனால இப்ப நீங்க என்னென்னலாம் சொன்னீங்களோ அதெல்லாமே ஒரு வாய்ஸ் ஆக்டரா பண்றாரு, நம்ம பண்ணித்தானே ஆகணும் இல்லையா? காசு கொடுத்து நம்ம உள்ள உட்கார்ந்த காசு கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க, அதை தாண்டி நாம எவ்வளவு தூரம் அட்மையர் ஆகி நம்ம அந்த வேலையை செய்யறோங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆப்வியஸ்லி அது அப்படிதான், வாய்ஸ் ஆக்டிங்கிறதே அப்படிதான். அண்ட் நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, சினிமால இருக்கிற ஒரு ஆளு இல்லைன்னா வந்து நடிகனா இருக்கிறவங்களுக்கு கூட வந்து சம்பளம் இருக்கும், பட் ஆனா டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்களுக்குலாம் என்ன சம்பளம் இருக்க போகுது, அவங்கள எதுக்கு நீங்க வந்து கல்யாணம் பண்றீங்க, இல்ல அவங்களோட என்ன லைஃப் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் பேசியிருப்பாங்கல்ல. அதெல்லாம் வந்து தவிடுபடி ஆக்குற மாதிரியான ஒரு லைஃப் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ அந்த மாதிரி பேசினவங்களுக்கு எல்லாம் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
ஒரு சாதிச்ச ஒரு ஃபீல் இருக்கு. ஆ, வாழ்ந்துடலாமே. ஆ. நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுங்க. இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை.